அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ. செய்வினை நமக்கு யார் செய்திருக்கிறாரோ அவருடைய முகம் நமக்கு கனவில் தெரிவது, கனவுல அவங்களுடைய முகத்தை நம்ம பார்த்து இவர் தான் செய்வனை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது கனவில் காட்டப்படும். அதோடு சேர்த்து எங்கு அந்த செய்வனை செய்யப்பட்டிருக்கிறது, அது புதைந்திருக்கும் இடம் எது என்பதை நாம் கனவில் கண்டறிவது, மேலும் அந்த செய்வினையை முற்றிலுமாக அழிப்பது. இந்த மூன்றுக்குமான ஒரு அற்புதமான வீடியோ இது, அற்புதமான வசீஃபா இது. தாங்கள் மிக கவனமாக இதனை கேட்டுக்கொள்ளுங்கள். முதலாவது அமல், காலையில சூரத்துல் இன்ஃபித்தாரை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு முறை. சூரத்துல் இன்ஃபித்தார் எத்தனாவது ஜுஸ்ல இருக்கு, எத்தனாவது சூரா அது உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்துடும். ஒரு 10 வரி சூறா தான் இது, பெரிய சூறா ஒன்றும் இல்லை. ஒரு முறை ஓதினால் போதுமானது. ஓதிட்டு தண்ணீரில் ஊதுங்கள். வீட்டினுடைய அனைத்து அறைகளிலும், அது புழங்கக்கூடிய அறையாக இருந்தாலும் சரி அல்லது புழங்காத அறையாக இருந்தாலும் சரி, அது ஸ்டோர் ரூமா நீங்க பயன்படுத்தினாலும் சரி, அந்த எல்லா அறைகளிலும் தாங்கள் 4 மூலைகளிலும் தண்ணீரை தெளித்து விட வேண்டும். மேலும் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் மீதம் இருக்கக்கூடிய தண்ணி எவ்வளோ இருக்கோ, இப்போ ஒரு 1 லிட்டர் பாட்டில நீங்க ஊதுனீங்கன்னு சொன்னா எல்லா அறைகள்லையும் அதை தெளிச்சுட்டு எவ்வளோ தண்ணி மீதமாக இருக்கோ அதை எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் குடித்துக் கொள்ளுங்க. இது பகலினுடைய அமல் முடிந்தது. பகலினுடைய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த அமலை தாங்கள் செய்து கொள்ளலாம். ஃபஜ்ரிலிருந்து ஆரம்பித்து மகரிபினுடைய பாங்கு வரைக்கும் தாங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த அமலை செய்து கொள்ளலாம். இது பகலின் அமல். இதே சூரத்துல் இன்ஃபித்தாரினுடைய 2வது பாகம் இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பதாக. 2 ஒரே அமல் தான். இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பதாக தாங்கள் 3 முறை சூரத்துல் இன்ஃபித்தாரை ஓதிக்கொள்ளுங்கள். பகல்ல ஒரு முறை ஓதினா போதும். இரவு கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியா 3 தடவை சூரத்துல் இன்ஃபித்தாரை ஓதிவிட்டு யாரிடமும் பேசாமல் தூங்கிவிட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த அமலை 7 நாட்கள் செய்யும் பட்சத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் அந்த செய்வனை அவருக்கு செய்திருக்கிறார் என்பதை கனவின் மூலமாக அல்லாஹ் விளக்குவான். இது நமக்கு செய்வனை செய்தவர் யார் என்பதை கனவின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய வசீஃபா. செய்வனை எங்கு புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒருவர் அறிய விரும்பினால் சூரத்து தக்வீர், குர்ஆன்ல எத்தனாவது சூரா அது, எத்தனாவது ஜுஸ்ல இருக்கு உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்துடும். சூரத்து தக்வீரை தாங்கள் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். சூரத்து தக்வீரும் பெரிய சூறா ஒன்றும் இல்லை, அதுவும் ஒரு 10 வரி சூறா தான். அதனை தாங்கள் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். 41 நாட்களிலிருந்து 71 நாட்கள் தொடர்ந்து இந்த அமலை செய்து வரணும். ஒரு தடவை மட்டும் ஓதுனா போதும். தண்ணி இருந்தா ஓதி குடிச்சு கொள்ளுங்க, அல்லாட்ட துவா செய்து கொள்ளுங்க, போதுமானது. குறைந்தது 41 நாட்கள். 41 நாட்களுக்குள்ளாக இன்ஷா அல்லாஹ் அது எங்கு புதைக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிந்துவிடும். இல்ல அப்படி தெரியலன்னா தொடர்ந்து 71 நாட்கள் இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்குள்ளாக தெரிந்துரும். ஒருவேளை கனவில் சிலருக்கு தெரியாமல் போனாலும் சூரத்து தக்வீருடைய பரக்கத் என்னன்னு சொன்னா அந்த செய்வனையினுடைய அனைத்து தாக்கமும் அவரை விட்டும் அகற்றப்படும். சூரத்து தக்வீர் என்ன செய்யும், அந்த செய்வனையினுடைய எந்த தாக்கமும் இல்லாமல் அவரை பாதுகாக்கும். இது சூரத்து தக்வீரினுடைய தன்மை. 3வதாக 3 நாட்களுக்குள்ளாக எப்பேற்பட்ட செய்வனையாக இருந்தாலும் எப்படி தூரமாக்குறது, சூரத்துல் பக்ரா தான். சூரத்துல் பக்ராவை தினசரி ஒரு முறை ஓதணும். பெரிய சூரா, தங்களுக்கு ரொம்ப வேகமா ஓதினாலுமே கூட ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துரும். அந்த அளவுக்கு பெரிய சூரா. அந்த சூறாவை தாங்கள் தினசரி ஒரு முறை ஓதணும். தண்ணீர்ல ஊதிக்கொள்ளணும். வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் குடிக்கணும். வீட்டினுடைய ஒவ்வொரு அறையின் 4 மூலைகளிலும் தெளித்து விடணும். தொடர்ந்து 3 நாட்கள் செய்யும் பட்சத்துல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வனையிலிருந்து அவர்களை முழுமையாக பாதுகாக்கிறான். இதனுடைய இன்னொரு அமலையும் தான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். சூரத்துல் பக்ராவினுடைய 1வது ருக்கு கடைசி ருக்கு, 1வது ருக்கு கடைசி ருக்கு, இந்த 2 ருக்குமே சின்ன ருக்கு தான். பெரிய இந்த 2 ஐன் நம்ம கணக்க வச்சிருப்போம் இல்லைங்களா, இது 2மே ரொம்ப சின்னது. ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் உங்களுக்கு ஆகாது. இதனை ஒரு நாளின் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். தண்ணீர்ல ஊதுறீங்க, வீட்டினுடைய அனைத்து மூலைகளையும் தெளிக்கிறீங்க, வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் குடிக்கிறீங்க. தொடர்ந்து 41 நாட்கள் இந்த அமலை தாங்கள் செய்து வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் பரிபூர்ணமாக செய்வனை அந்த இல்லத்தை விட்டும் தூரமாகும். கடைசியாக சொன்ன சூரத்துல் பக்ரா மற்றும் சூரத்துல் பக்ராவினுடைய 1வது ருக்கு கடைசி ருக்குவினுடைய அமல் இருக்கு இல்லைங்களா, இந்த அமலை செய்யும் பொழுது உங்களுக்கு தடைகள் ஏற்படலாம். அது ஒரு மனிதராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏதேனும் அசரீரி கேட்கலாம், யாராவது ஒருத்தர் வந்து இந்த அமலை செய்யாதீங்கன்னு உங்களுக்கு சொல்லலாம், அல்லது உங்களுடைய மனதிலிருந்தே இந்த எண்ணம் எழும்பலாம், ஏன்னா அது செய்ய வேணாம், தடைகள் ஏற்படும், கொஞ்சம் நெருக்கடியா இருக்கிற மாதிரி. ஏன்னா அந்த செய்வனை உங்களை விட்டும் தூரமாகுவது ஓதுதலின் மூலமாக தூரமாகும் பொழுது
அந்த செய்வனை என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு சின்ன தடைகளை ஏற்படுத்தலாம். அதை ஓதக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கண்டுக்காம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை வைத்து தொடர்ந்து இந்த அமலை செய்யும் பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் எப்பேற்பட்ட செய்வனையாக இருந்தாலும் அது நிச்சயமாக நீங்கும். இப்ப இந்த வீடியோவில் இந்த சந்தேகங்கள்லாம் கேட்கப்படலாம் அப்படின்னு எனக்கு தோணுனதை உங்களுக்கு நான் அதுக்கான பதிலையும் சொல்லிடுறேன். இப்ப 3-4 அமல்கள் இதில் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 3-4 அமல்களும் ஒரே அமர்வுல ஊதி, ஒரே தண்ணி பாட்டில ஊதி எல்லாரும் குடிச்சுக்கிட்டு வீட்டில் தெளிக்கலாமா அல்லது தெளிச்சுட்டு குளிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். வேண்டாம், தனித்தனி பாட்டில்களை வைத்துக் கொள்ளுங்க. தனித்தனியாக வைத்து இன்ஷா அல்லாஹ் இந்த அமல்களை தாங்கள் செய்யுங்கள். ஒரு பாட்டில் தானே, அது எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது. ஒரு பாட்டில ஊதுறோம், முன்னாடி கொஞ்சம் பாட்டில் வச்சிருக்கிறோம், ஊதுறோம். ஒரே பாட்டில் அத்தனையும் சேர்த்த வேணாம், தனித்தனி பாட்டில்களை இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்ளுங்க. இரண்டாவது சந்தேகமாக இது தோன்றலாம், சூரத்துல் பக்ராவை பெரிய சூரா ஒரே அமர்வுல உட்கார்ந்து ஓதணுமா, இல்ல ஒரு நாளினுடைய பல பகுதிகளில் பிரித்து ஒதுக்கொள்ளலாமா? சிறந்தது, ஆக சிறந்தது ஒரே அமர்வில் உட்கார்ந்து ஓதுவது. ஒரே அமர்வில் அமர்ந்து ஓதுறது ஆக சிறந்தது. இல்ல உங்களால முடியல, சுத்தமா உடம்பு ஒத்துழைக்கல, முதுகு வலியாக இருக்கு, அதுக்கான தங்கடங்கள் உங்களுக்கு இருக்கு, அப்ப நீங்க பல அமர்வுகள்ல உட்கார்ந்து ஒரு நாள்ல முடிங்க. இல்ல முடியும், நம்மள்ட்ட அந்த தெம்பு இருக்கு, சின்ன சிரமத்துக்கு அப்புறம் நம்ம முடிச்சிடலாம்னா தயவு செய்து அதை ஒரே அமர்வில் ஓதுவதுதான் முழுவதுமான பலனை அடைய செய்யும் இன்ஷா அல்லாஹ். ஒரு விளக்கத்துக்காக மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன். பகல் இரவு சூரத்துல் இன்ஃபித்தாரை ஓதுவது ஒரு அமல், அதுக்கப்புறம் சூரத்துல் தக்வீரை ஓதுவது இரண்டாவது அமல். இந்த 2 அமலுக்கும் சம்பந்தம் இல்லை, தனித்தனியாகவும் செய்து கொள்ளலாம், ஒன்றாக செய்வது சிறந்ததாக இருக்கும். அதே போல சூரத்துல் பக்ராவினுடைய அமல் தனி அமல், மேலும் 2 ருக்கூக்களினுடைய அமல் தனி அமல். எதுவும் சேர்ந்த அமல்கள் கிடையாது, எல்லாம் தனித்தனி அமல். ஆனா முதலாவதாக சொன்ன சூரத்துல் இன்ஃபித்தாருடைய பகல் மற்றும் இரவினுடைய அமல் ஒரே அமல். இறுதியாக இது இஜாசத்தினுடைய வீடியோ கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கேன், தாங்கள் தங்களுடைய முயற்சியில தங்களுடைய ரிஸ்கில் இதை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து விதமான செய்வனைகளில் இருந்தும் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வனை செய்யக்கூடியவர்களிடமிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அவர்களுடைய நட்பு, அவர்களுடைய பகையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் பெண்டு பிள்ளைகளையும் நமது உடைமைகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயனுள்ள லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள், துவா செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கல்வியை தேடக்கூடிய மாணவருக்காக வானங்களில் உள்ள படைப்பினங்கள் அனைத்தும் பூமியில் உள்ள படைப்பினங்கள் அனைத்தும் துவா செய்கின்றன. வரை என்றால் நீருக்குள் இருக்கும் மீன்களும் கூட அவருக்காக துவா செய்கின்றன. ஒரு வணக்கசாலியை விட ஒரு ஆலிமின் சிறப்பானது நட்சத்திரங்களின் மீது சந்திரனுக்கு இருக்கும் சிறப்பை போன்றதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மாணவர்களை தங்களுடைய பிள்ளைகளை சிறந்த ஆலிமாகவும் ஹாஃபிலாகவும் உருவாக்குவதற்கான அற்புதமான தேர்வாக நமது அல் மதரசத்து சாதியா தங்களுக்காக இருக்கும். கீழ்கண்ட இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதும். அட்மிஷன் வாட்ஸ்அப் செய்த உடனேயே தங்களுக்கு அட்மிஷனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு நேராக கால் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் தங்களுடைய விவரங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வோம். மதரசாவுடைய விஷயங்கள், தங்களுடைய சந்தேகங்களை முழுக்க நம்மள்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எளிமையான இயற்கையான சூழலில் தரமான கல்வியோடு தங்களுடைய பிள்ளைகள் சிறந்த ஆலிமாகவும் ஹாஃபிலாகவும் உருவாகி இன்ஷா அல்லாஹ் வருவார்கள். மதரசா அதற்காக நிச்சயமாக உதவும். தாங்கள் தங்களுடைய மேலான துவாவில் நமது மதரசாவை ஞாபகம் வைப்பதோடு தங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், தங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் தங்களுடைய பிள்ளைகளை மதரசாவில் சேர்க்க விரும்பினாங்கன்னு சொன்னால் தாராளமாக நம்ம மதரசாவை தாங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மேலும் அவங்களுக்காக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாலும் ஓகே தான், அட்மிஷன் சொல்லி வந்தாலும் ஓகே தான், தங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுவோம். அவங்களுடைய நம்பர் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம். மதரசாவில் தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க விரும்பும் பெற்றோர்கள் தங்களுக்கு தெரிந்தால் அவங்க வரைக்கும் இந்த செய்தி தாங்க ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.